அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் நிலைத்திருக்கும். இது சாதாரணமாக மீண்டும் கூறப்பட்டதல்ல. இது தேவனுடைய அன்பே நம் நம்பிக்கையின் அடித்தளம் என்பது நினைவூட்டும் தெய்வீக உண்மையாகும். அது மாறாதது, நிபந்தனையற்றது, என்றும் நிலைத்திருப்பது. சங்கீதம் தொடக்கத்திலும் முடிவிலும் ஒரே வல்லமையான வாக்கியத்துடன் ஒலிக்கிறது. அவர் எனக்கு உத்தரவு செய்து நே விசாலமான இடத்தில் வைத்தார். நாம் நெருக்கத்தில் கர்த்தரை அழைக்கும்போது அவர் நம்மை விடுவிப்பதோடு மட்டும் இல்லாமல் பயத்திலிருந்து, கவலையிலிருந்து, சத்துருவின் வலிமையிலிருந்து சுதந்திரத்தையும் அளிக்கிறார். கர்த்தர் நம்மோடு நிற்பவர், ஆகையால் மனிதர் செய்யக்கூடியதைப் பற்றி நாம் அஞ்சத் தேவையில்லை. 14ஆம் வசனம். கர்த்தர் என் பலமும் என் பாடலும் ஆவார், அவர் எனக்கு இரட்சிப்பாயிருந்தார். இது மீட்கப்பட்ட ஆன்மாவின் இதயத் துடிப்பு. தேவன் நமக்கு பலம் கொடுப்பதல்லா, அவரே நம் பலம். அவர் நம்முடைய இதயங்களில் ஸ்தோத்திரப் பாடலை நிரப்புகிறார், ஏனெனில் அவர் நம் இரட்சிப்பு. எதிரிகளால் சூழப்பட்டிருந்தாலும், துன்பங்களை கடந்து கொண்டிருந்தாலும், சங்கீதக்காரர் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார், நான் மரிக்க மாட்டேன், நான் வாழ்வேன், கர்த்தரின் கிரியைகளை அறிவிப்பேன். வசனம் 17. இது தெய்வீக பாதுகாப்பின் சாட்சியாகும். தேவன் நம்மை உயிரோடே வைத்திருப்பது சீரற்றதாக அல்ல, அது நோக்கத்திற்காகவே. நம் வாழ்க்கை அவருடைய அதிசயங்களை பிரசுரிக்கட்டும் என்பதற்காக. இவசனம் கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. அவர் மூலம் நாம் நீதியின் வாயிலில் நுழைந்து நித்திய ஜீவனை அடைகிறோம்.